ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த VPN இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நியூ ப்ராஜெக்ட்டில் போங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நிற்கிற மாதிரி, ரெண்டாவது கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹேண்டை நம்ம ரைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்லோமாவாக மாற்ற போகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோமாவாக மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக வரும். அதுக்காக ஸ்பீடில் போயிட்டு ஸோ அந்த நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு அது டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.45 ஸோ இந்த இதில் கொடுத்துட்டு பெட்டர் குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பு பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சாங் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எஃபெக்ட். ஸோ வீடியோ எஃபெக்ட்டில் ஸோ அதில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் லென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் போயிடும். இதோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக 15 கொடுத்துக்கோங்க போதும். ஸோ இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு அகைன் வீடியோ எஃபெக்ட்டில் இதே லென்ஸ் தான், அதில் எட்ஜு க்ளோ அப்படின்ட்டுருக்கா. ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுற வரும். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 15 கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 எஃபெக்ட்டையும் அந்த வீடியோ எண்டு வரைக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு அதே பாயிண்டில் போயிட்டு ஃபில்டர்ஸ் போங்க. அதில் சினாரி அப்படின்ட்டுருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கோல்டு லேக் அப்படின்ட்டுருக்கா அந்த எஃபெக்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100 கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து பேக் வந்துடுங்க. ஸோ அகைன் ஃபில்டர்ஸ் போங்க. ஸோ அதே சினாரி தான். இதில் கோல்டு கோஸ்ட் அப்படின்ட்டுருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 30 கொடுத்துருங்க போதும். ஸோ இதெல்லாம் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். நான் ப்ளூவாக கவர் பண்ணுறதுனால இந்த எஃபெக்டில் ஆட் பண்ணுறோம். ஓகே, அகைன் ஃபில்டர்ஸில் சினாரியில் ஓசன் ஐஸ் அப்படின்ட்டுருக்கா அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளூவாக கவர் பண்ணுறனால இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ கடல், ஸோ இந்த மாதிரி பீச் அப்படின்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 50 கொடுத்துருங்க போதும். ஓகே, எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு ப்ரிவியூவில் பார்த்த அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.